உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. கண்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீங்க, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீங்க, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இயேசப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவரே நம்முடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை கூட நம்ம சேர்ந்து பாடலாம். கடந்த 8 மாதமாய் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த புதிய மாதத்திலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில்
எபினேசராய் நம்ம இது மேலும் பாதுகாப்பார் நம்பிக்கையோடு கூட இந்த மட்டும் காத்த எபினேசரை இனிமேலும் காக்கும் எகோவாயிரே, எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த மாதத்தின் நாட்களிலே, புது மாதத்தின் நாட்களிலே என்று சொல்லி இந்த பாடல் கருத்து உணர்ந்தவர்கள இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி உள்ளத்தினால் சென்று உற்சாகமை கருத்தி பாடி நாமத்தை நாம் மேம்படுத்துவோம். மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த மாதத்தின் நாட்களிலே, புது மாதத்தின் நாட்களிலே எல்லா உற்சாகமை கலந்து சொல்வோம். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரே எழும்பி வந்த போதிலும் காத்தவர். நன்றியோடு பாடுவோமா? யோர்தானும் செங்கடலும் நம் எதிரே எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர். இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர். நன்றியோடு ஆமென். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காக்க எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஆமென். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காக்க எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாய் போலவே, இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே, மகிவானீர் ஊற்றிடவே. மகிமானீர் ஊற்றிடவே. மகத்தான கிருபை என் மேலே, மகிவானீர் ஊற்றிடவே. மகிமானீர் ஊற்றிடவே. நல்ல சத்தமா கரங்களை சொல்லுவோம். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. துதி பலிகளோடு உம்மை ஆர்ப்பரிக்கிறோம். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேல்
காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. என் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த மாதத்தின் நாட்களிலே, புது மாதத்தின் நாட்களிலே எல்லாரும் சரத வெற்றி சொல்லுவோம். சோத்தரிப்போம் துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? இதுவரைக்கும் நல்ல எபினேசரா இருந்து நம்மை பாதுகாத்தார். இனிமேலும் யெகோவாயிரே நம்முடைய தேவைகளை சந்தித்து வழிநடத்த போதுமானவர். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடல கூட நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வானம் பூமி படைத்த கர்த்தரே, எனக்கு ஒத்தாசை அனுப்பும் தெய்வம் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் தெய்வம் நீர். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலவெல்ல, எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. ஆமென். ஆகவே வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடத்திலும் இருந்தும் இல்லை, எனக்கு ஒத்தாசை செய்யும் தேவனாகிய உண்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த பாடலை கருத்தை உணர்ந்தவர்களாய் நம்ம சேர்ந்து உற்சாகமாய் பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். செய்யும் தேவன் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே. பாடுமா? வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லும். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலை எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. சூழ்நிலை எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே, இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே. வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. ஆமென். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. ஆனாலும் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. எல்லாம் விசுவாசத்தோடு சொல்லுமா? வாய்க்கால்கள்
சொல்வோம். எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே. வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் தேவனே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் தேவனே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். மறுபடியும் சொல்வோம். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. நமக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமாகிய அவர் நிச்சயமாக இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த காலவேளை அந்த விசுவாசத்தோடு நம்ம தொடர்ந்து இன்னொரு பாடலை கூட நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரை காண்பவரே. சங்கீதத்தில் தாவீது இப்படியாக ஒரு வசனத்தில் சொல்லுகிறான், நான் பயப்படுகிற நாளிலே அவரை நம்புவேன். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பொதுவாகவே எப்பொழுதெல்லாம் நம்ம பயம் நம்மை ஆட்கொள்ளுகிறதோ அப்பொழுது முதலாவது நம்ம செய்கிறது என்னன்னா, ஆண்டவரை மறந்து போவோம், சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பயப்படுவோம். ஆனால் சங்கீதக்காரனுடைய அனுபவம் என்னன்னா, நான் எனக்கு எப்பொழுதெல்லாம் பயம் வருகிறதோ அப்பொழுதுதான் முன்னிலும் அதிகமான கர்த்தரை நம்புவேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இன்றைக்கு அதை நம்ம அறிக்கை செய்யலாம். ஆண்டவரே, நான் பயப்படுகிற நாளிலே உம்மை அதிகமாய் நான் நம்புவேன், உம்மையே நான் சார்ந்து கொள்வேன். ஹல்லேலூயா. நம்முடைய அலைச்சல்களை அறிந்த தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே எதை குறித்தும் கலங்காதபடிக்கு இந்த காலவெல்ல என்னென்ன காரியங்களை குறித்து பயந்து வந்திருக்கிறோமோ கர்த்தர் அதை எனக்காக முற்றிலுமாக மாற்றி போடுவார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த பாடல் எல்லாரும் உற்சாகமை கலந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் கண்ணீர்கள் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. என் கண்ணீரை அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தீர்.
தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காப்பவரே. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காப்பவரே. என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே. என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையோ காண்பவர். பாடுவோமா? என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையோ காண்பவரே. என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டு மகிமை செலுத்துவோமா? நம்முடைய கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நம்பும் மனிதன் நம்மை கைவிட்டாலும் அவர் நம்மோடு இருக்கிறபடினாலே பயம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா என்று சொன்னால் என்னுடைய தகப்பன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த நம்பிக்கையோடு கூட கடைசி ஒரு பாடலை பாடி நம் ஆராதனையை கடந்து செல்வோம். முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடலில் ஒவ்வொரு வரிகளையும் கடந்து உணர்ந்தவர்களை நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவரை நாம் தமைப்படுத்தும். எல்லாரும் உற்சாகமாய் கலந்து சேர்ந்து பாடலாம். ஹல்லேலூயா. முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே. முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே. என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. உங்களிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் நற்கழிப்பே. உமை எந்நாளும் ஆராதிப்பே, உமை எந்நாளும் ஆராதிப்பே. புகலிடமே சேர்ந்து பாடுமா? புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அங்கலிப்பே. உம்மை எந்நாளும் ஆராதிப்பே, உமை எந்நாளும் ஆராதிப்பே. இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, எந்நாளும் நடத்திடுவே. இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே, என்றென்றும் காத்திடுவே. இதுவரை நடத்தின எபினேசர் நீரே,
தங்குவே. அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன். எல்லாரும் சகத்தை வச்சு பாடுவோமா? அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி புகலிடமே என் மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் நண்பனுக்கே உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன் உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். புகலிடமே சேர்ந்து பாடுவோம். புகலிடமே என் மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் நண்பனுக்கே உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன் உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். மறுபடியும் சொல்லு. புகலிடமே புகலிடமே என் மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் நண்பனுக்கே உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன் எந்நாளும் ஆராதிப்பேன். முடிவை தருபவரே முடிவில்லாதவரே முடிவை தருபவரே என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. எல்லாரும் கடைசியா சேர்ந்து சொல்லுவோமா? புகலிடமே என் மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் நண்பனுக்கே உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன் உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன் உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன் உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவரே நம்முடைய புகலிடம், அவரே நம்முடைய மறைவிடம், அவரே நம்முடைய சமாதானம், நம்முடைய ஆனந்தல், நம்முடைய ஆறுதல். ஹல்லேலூயா. அவனாக இந்த காலையில் அவரை எல்லாரும் உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களை நம்ம எழுந்திருப்போம். எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு கூட கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி அந்த புகலிடமான நம்முடைய தேவனை, மறைவிடமான நம்முடைய தேவனை, நமக்கு சமாதானம் அருளுகிற தேவனுக்கு நம்ம எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு கூட வாயில திறந்து கடந்த 8 மாதமாய் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த 9வது மாதத்துல கூட கர்த்தர் நம்முடைய புகலிடமாய், நம்முடைய கோட்டையாய், நம்முடைய மறைவிடமாய் இருந்து எந்த ஒரு தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு, எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில துக்கத்தை கொண்டு வராதபடிக்கு, எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில அசம்பாவிதங்களை கொண்டு வராதபடிக்கு, தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மை வேலியடைந்து பாதுகாத்துக் கொள்ளுகிற ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதத்தை கர்த்தர் மாற்ற போகிற நம்பிக்கையோடு எல்லார் வாயிலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அவரே நம்முடைய புகலிடம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வார்த்தைப்படியே அவருடைய நிழலின் கீழே அடைக்கலமாய் வந்த நமக்கு அவராலே நிறைவான பலனை பெற்றுக் கொள்ளுகிற மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் மாற்றிக் கொடுக்க போகிறான் நம்பிக்கையோடு கூட எல்லார் வாயிலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். எல்லார் கண்களை மூடி பயபக்தியோடு கூட, யாரும் அமைதியா இருக்க கூட, எல்லா கண்களை மூடி உங்க நாவு கர்த்தரை துதிக்கட்டும். உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது நான் அதை நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை நம்முடைய நன்மையினால் நிரப்பும்படியாக, நம்முடைய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பும்படியாக, நம்முடைய ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்பும்படியாக எல்லார் வாயிலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷையில பேசுங்க. யாரும் அமைதியா இருக்க கூடாது. எங்களுடைய பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புகிறவரே, இந்த காலவேளை எங்கள் ஒவ்வொரு அபிஷேகத்தினால் நிரப்புங்க, எங்கள் ஒவ்வொரு அபிஷேகத்தினால் நிரப்புங்க. எங்கள் உச்ச தலை முதல் உள்ள கால் வரை உங்களுடைய வெளியேற பெற்ற வல்லமை இறங்கட்டும், உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. எங்களை தொடட்டும் அப்பா, உங்களுடைய வல்லமை எங்களை தொடட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும், உங்களுடைய வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும். நன்றி 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 அப்பா. எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நிறைவான ஆவியானவர் வரும்போது எல்லா குறைவுகளும் மாறி போகுமே. இந்த காலத்தில் எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றிக் கொண்டிருக்கிற ஆவியானவரே
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. லீ ரமம ரகதர நமம ரதல ரகனம லீ மரதர நமம சந்தரல ரபதல தியங்கர நரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புகலிடமே, மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என்ன களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. சத்தத்தை வைத்து சொல்லும் புகலிடமே, புகலிடமே, மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே. ஆராதிப்பேன். இதுவரை நடத்தினவர் சேர்ந்து பாடுவா. இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவே. நம்பிக்கையோடு பாடுமாமே. இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே, என்றென்றும் காத்திடுமே. இதுவரை நடத்தினவர், இதுவரை நடத்தின என்னாலும் நடத்திடுவே. இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே, என்றென்றும் காத்திடுமே. புகலிடமே, புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் அக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பே. புகலிடமே பாடுவோம். புகலிடமே, நன்றியப்பா. இதுவரைக்கும் நடத்தின எபினேசரே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை என்னாலும் ஆராதிக்கிறோம், உம்மை என்னாலும் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை என்னாலும் ஆராதிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்கள் புகலிடமே, எங்கள் மறைவிடமே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே, நாங்கள் நம்பியிருக்கிற எங்கள் கண்மலையே, ஒருவராய் மாபெரும் காரியங்களை செய்கிறவரே, நாங்கள் இந்த காலமெல்லாம் உயர்த்துகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ ஒருவரை இந்த இடத்துல உயர்த்திருப்பீராக, நீ ஒருவரை இந்த இடத்துல அசைவாடிக் கொண்டிருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாருடைய வாய் கர்த்தரை துதிக்கட்டும். வாயில திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய புகலிடம், நம்முடைய கோட்டை, நம்முடைய துருகம், நம்முடைய அடைக்கலம். பகலில் பறக்க அம்புக்கும், இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நம்மை தப்புவிக்கிற தேவனார். புகலிடமே, மறைவிடமே, சமாதானமே, ஆறுதலே, என் அக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதி. எல்லாரும் கரங்களை உற்சாகமாய். புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் அக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவே. சேர்ந்து பாடுவோம். இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே, என்றென்றும் காத்திடுவே. ஆமென். இதுவரை நடத்திடுவே, என்னாலும் நடத்திடுவே. இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே, என்றென்றும் காத்திடுவே. புகலிடமே,
தேவனுக்கு, நம்மை பாதுகாத்த அந்த தேவனுக்கு நல்ல உற்சாகமை கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஓ ரபா பாபா ரகதன ரபா சந்தரலரனரபா. எங்களை காண்கிற தெய்வமே நாங்களுமே ஆராதிக்கிறோம். எங்களை காத்தவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம். இனிமேல் நீர் எங்களை நடத்த உண்மை உள்ளவரப்பா. நாங்களுமே துதிக்கிறோம், நாங்களுமே துதிக்கிறோம் ராஜா. ஷப ரபா பாபா ரதன ரதன மமரியாந்தனே ரலபௌ ரதன ரபா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிறியவனை அவர் குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிற தேவன். இந்த காலவெல்ல சிறுமை அனுபவித்தவர்களாய் ஒருவேளை நீங்க ஆண்டோடைய ஆலயத்துக்குள்ள கடந்து வந்திருக்கலாம். வெறுமையாய் இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஒரு வறுமையின் பிடியில சிக்கினவர்களாக இந்த ஆலயத்துக்குள்ள கடந்து வந்திருக்கலாம். நம்முடைய தேவன் நம்முடைய சிறுமையில் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய எளிமையில் நம்மை கை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு ஆகார் எல்லாரினாலும் துரத்தப்பட்டவளாய் வனாந்தரத்திலே செய்வதறியாது வழி தெரியாமல் தன்னுடைய மகன் சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி சத்தமிட்டு அழுது கொண்டிருந்த அதே வனாந்தரமான வாழ்க்கையை கர்த்தர் அந்த இடத்தில் நீரூற்றாய் தோன்றி வயல்வெளியாய் மாற்றினார். இன்றைக்கு வரையிலும் கர்த்தர் ஆகாருக்காக திறந்த நீரூற்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. நிச்சயமான விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி வந்திருக்கலாம். என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே என்று சொல்லி குழம்பி போய் வந்திருக்கலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவரே நம்முடைய ஜீவ நீரூற்று, அவரே நம்முடைய ஜீவ நீரூற்று. அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு ஒருபோது தாகம் உண்டாகாது என்ற வார்த்தைப்படி இந்த காலவேளை அவருடைய ஜீவ தண்ணீரை நாம் மூழ்கி அவரை ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கு ஆகார் அந்த இடத்திற்கு பீர் லகாய் ரோயி, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பீர் லகாய் ரோயி என்று சொல்லி பெயரிட்டார். நான் விசுவாசிக்கிற இந்த காலவேளை நம்மை காண்கிற தேவன் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்மை காண்கிற தேவன் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை சிறுமையிலிருந்து கை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நாழுக்குரல் கேட்டு நீ நீரூற்றாய் வந்தவரே. நம்பிக்கையோடு சொல்லுவாமே. எந்த நாழுக்குரல் கேட்டு நீ நீரூற்றாய் வந்தவரே. ஓஹோ பீர் லகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீர். அல்லேலூயா. பீர் லகாய் ரோயி, எங்கள் ஜீவ நீரூற்று நீர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? என்னை காண்கின்ற தேவன் நீலகாய் ரோயி, என்னை ஜீவ நீரூற்று நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. பாடுவோம். என் சிறுமையில் என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. துரத்தப்பட்ட என்னை நீ மீண்டும் சேர்த்து கொண்டீ. ஒடுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. துரத்தப்பட்ட என்னை, துரத்தப்பட்ட என்னை நீ மீண்டும் சேர்த்து கொண்டீ. ஜாதியாய் மாற்றி. எல்லா நம்பிக்கையோடு விசுவாசமா கரங்களை தட்டி. என்னை காண்கின்ற தேவன். ஓ ஹல்லேலூயா. எங்கள்
நம்பிடுவே. என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். எல்லாரும் சொந்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை செய்யலாமா? ஆண்டவர் கடலில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உண்மையை நம்புவேன் அப்பா. என்னுடைய பயப்படுகிற நேரத்தில் உண்மையை நான் சார்ந்து கொள்வேன். எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்லை. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையோ காப்பவரே. ஆமே, அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையோ காப்பவரே. என் கண்ணீர் நைத்தையும் துருத்தியில் வைப்பவரே. என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைப்பவரே. என் கண்ணீரையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே. என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை சார்ந்திடுவே. எல்லாரும் கரங்களை தட்டி தர்மையான காலவில் ஆண்டவரே, பயத்தோடு கூட உடைய ஆலயத்தில் வந்திருக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதத்தை குறித்து ஒரு கலக்கத்தோடு வந்திருக்கிறேன். ஆனால் உடைய சமூகத்தில் நீர் என்னை கொண்டு வந்து வாக்குத்தத்தத்தினால எங்களை தேற்றிக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, நாங்களுமை துதிக்கிறோம் அப்பா, நாங்களுமை துதிக்கிறோம் அப்பா, நாங்களுமை துதிக்கிறோம் அப்பா. உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தகப்பனே, இந்த செப்டம்பர் மாதத்தில் நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த செப்டம்பர் மாதத்தில் நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறதற்காக நன்றி. அது விசுவாசத்தோடு வாயிலிருந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர், இந்த செப்டம்பர் மாதத்தில் நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறதற்காக நன்றி, 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 நன்றி. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தகப்பன் என்னோடு கூட இருக்கிறபடினால உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நன்மையான காரியங்களை நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த காலவில் என்னென்ன நன்மைகள் குறைவுகளோடு கூட இந்த காலவில் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்க வந்திருக்கிறீங்களோ, அவர் நம்முடைய பரமபிதா, நம்முடைய பரம தகப்பன். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து சம்பூர்ணமாய் முடிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உங்க கரங்களை வானத்தை நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நான் கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றுக்கொண்டவன். ஹல்லேலூயா.
தயாளத்தின் உதாரணமாய் எங்களுடைய வாழ்வை மாற்றுகிறவர். இந்த காலவெல்ல உம்மை ஆராதிக்கிற எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய தயாளம் வெளிப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கடந்த 8 மாதங்களாய் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். எந்த இடத்திலும் நான் கையேந்தாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே. மற்ற இடத்திலே உதவி கேட்கும்படியாக நிலைமையில வைக்கவில்லையே. நம்மை தலை குனிய வைக்க விடவில்லையே. நம்மை தலை நிமிர்ந்து நடக்க உதவி செய்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழ்த்திருந்து இனிமேலும் நீர் அப்படியே நடத்துவீரப்பா, அப்படியே நடத்துவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 2 கரங்களும் வானத்தில் நேராக உயர்த்தப்பட்டிருக்கும் போது ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். உண்மையா சொல்லுவீங்களா? கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். உம் தயாளத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. உம் தயாளத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. கரங்களை சொல்லுவோம். ஆமென். ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலோ அதிகமானவரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலோ அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல. ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம். எல்லாரும் வாயிலிருந்து அறிக்கை செய்யலாமா? ஏமாந்து போவதற்கும் நீர் விட்டதில்லை. குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான். சொல்லுமா? குப்பையில் பிறந்து கிருபையாக அரியணையில் அமர்ந்தவன் நான். உம் கிருபைக்கு உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. நன்றி அப்பா. உம் கிருபைக்கு உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே.
கொடுத்திருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவர். நம்பிக்கையோட ஆண்டவரை பார்த்து சொல்லாமே, எனக்காக இந்த செப்டம்பர் மாதத்தில் செய்து முடிக்க போகிறீர்கள். நன்றி அப்பா. செய்து முடிப்பவரே, எனவே என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் இறக்கி வைத்தேன். நானும் பாதத்தில் இறக்கி வைத்தேன். எல்லாரும் ஒரே குரலை ஆண்டவருக்கு உயர்த்தி கூப்பிடுவோமாமே. இயேசையா, உம்மைத்தான், ஹல்லேலூயா, என் முன்னே இருத்தியுள். இயேசையா, இயேசையா. கூப்பிடுவோம், அவருடைய நாமத்தை கூப்பிடுங்க. அவருடைய நாமத்தை கூப்பிடுகிற ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். ஆமென். இருத்தியுள். இயேசையா, இயேசையா, நான் உம்மைத்தானே என் முன்னே இருத்தியுள். ஹல்லேலூயா. செய்து முடிக்கிற தகப்பன் நீர் என்னோடு கூட இருக்கிறபடினால இந்த மாதத்தை குறித்து நான் கலங்க போவதில்லை. இந்த மாதத்தை குறித்து நான் பயப்பட போவதில்லை. எனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்ய என்னுடைய தகப்பன் இருக்கிறார். நம்பிக்கை உள்ளவர்கள் நல்ல கரங்களை ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் சகலத்தையும் சம்பூர்ணமாய் செய்ய வல்லவராக இருக்கிறேன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஒரு பாடலை நம்ம பாடும்போது நம்முடைய காணிக்கை தசமாங்களை கர்த்தருக்கு என்று கொடுக்கலாம். உன்னை சுமந்த தோள்கள் மீது தீர சிலுவையா, என்னை சுமந்த தோள்கள் மீது தீர சிலுவையா, என்னுள்ள மறைந்த உள்ள கைகளில் கொடியானிகளா, என்னுள்ள மறைந்த உள்ள கைகளில் கொடியானிகளா, என்னை சுமந்த தோள்கள் மீது தீர சிலுவையா, என்னை சுமந்த தோள்கள் மீது தீர சிலுவையா.
கண்மலை மீதினிலே எந்த நடிகளை நிறுத்திடவே கண்மலை மீதினிலே எந்த நடிகளை நிறுத்திடவே பொல்லாத சேவகன் போற்றியை துவங்கி ஏனோ சிவந்ததென்று பொல்லாத சேவகன் போற்றியை துவங்கி ஏனோ சிவந்ததென்று என்னை சுமந்த தோள்கள் மீது சிலுவையா என்னை சுமந்த தோள்கள் மீது சிலுவையா செந்நீரின் மீது நிலே தூயர் செந்நீர் வடிந்ததென்ன செந்நீரின் மீது நிலே தூயர் செந்நீர் வடிந்ததென்ன கல்வாரி மலையனின் ஓரத்திலே நீ தாடி நடந்ததென்று கல்வாரி மலையனின் ஓரத்திலே நீ அல்லாடி நடந்ததென்று என்னை சுமந்த தோள்கள் மீது சிலுவையா என்னை சுமந்த தோள்கள் மீது சிலுவையா ஏதுள்ள மறைந்த உள்ள கைகளில் கொடியாணிகளா ஏனுள்ள மறைந்த உள்ள கைகளில் கொடியாணிகளா என்னை சுமந்த தோள்கள் மீது சிலுவையா என்னை சுமந்த தோள்கள் மீது சிலுவையா Praise the Lord. நம்ம அப்படியே நின்று வண்ணமாக இந்த மாத்தினுடைய வாக்குத்த வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். ரூத்தின் சரித்திரம் 3ஆம் அதிகாரம். ரூத்தின் சரித்திரம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய வாக்குத்த வசனமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ரூத்தின் சரித்திரம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஆமேன். அந்த வசனத்தின் மேலே உங்களுடைய வலது கரத்தை வைத்து இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையின்படியே நம்மை நடத்தும்படியாக என்னென்ன காரியங்களை குறித்தெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறோமோ ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக இந்த காலவெல்லை இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு என்னென்ன காரியங்களெல்லாம் வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு வேண்டியபடியெல்லாம் இந்த மாதத்தில் கர்த்தர் செய்து தம்முடைய நாமத்தை மையப்படுத்த போகிறபடினால எல்லாரும் வாயிலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு சாட்சியை நம்ம கேட்கலாம். சாட்சிக்கு டைம் கொடுக்கல, இருந்தாலும் ஒரு சாட்சியை அவங்க டிவியில் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே ஒரு சாட்சியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஜெப குறிப்புக்காக ஜெபித்துட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம்.
சாட்சி ஆசீர்வதித்தார். ஆண்டவர் 3 மாதமாக எனக்கு அநேக பலவீனம் வந்தது. ஆனாலும் என் கால் வலி அநேக நடக்க முடியாத கஷ்டத்தோடு இருந்த ஆண்டவர் எங்கெங்கே நான் ராமச்சந்திரா கூட்டின்னு போயிட்டு பல டாக்டர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒரு டாக்டர்கிட்ட போனோம். ஆனாலும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அந்த ஃபைனல் காலில். ஆனாலும் மனைவி ஆப்ரேஷன் வேணாம், ஏற்கனவே தலை ஆப்ரேஷன் பண்ணிக்குதுன்னு டாக்டர்கிட்ட அழுது சொன்னாங்க. அப்படின்னா சரி மருந்து மாத்திரையிலாவது குணப்படுத்தலான்ட்டு வேற மாத்திரை எழுதினாங்க. அப்போ வலி குறையல. அப்புறமேட்டு என்ன பண்ணுறது, அங்கேருந்து 1 மாசமா படிக்க இருந்தேன். அந்த ஊழியக்காரங்களும் எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு நான் எழுதேன். மனைவி ஒவ்வொரு நாளும் நீ கவலைப்படாத, உனக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, நீ பலத்தோடு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே உடனே வீடு காலி பண்ணணும் பையனும் சொல்லிட்டாங்க. சரி இங்கே உனக்கு இடம் சரியில்லைன்ட்டு உடனே அங்கேருந்து காலி பண்ணி வீடு இங்கே கிடச்சிது. இங்கே வந்து தான் நான் நடக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு சகோதரிகளும் எனக்காக ஒவ்வொரு நாளும் ஜபிச்சாங்க. அப்புறமேட்டு சரி இது கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தேன். டாக்டர்கிட்ட போனால் ஆப்ரேஷன் இங்கே வேணான்ட்டாரண்ணா, இது டி நகரில். அப்புறமேட்டுக்கு சரி நீ நடக்கிற, உனக்கு ஆப்ரேஷனே வேணாம், அந்த மருந்து மாத்திரை குணப்படுத்துன்ட்டு ஒவ்வொரு நாளும் ஜபிச்சோம். ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் கர்த்தர். அப்புறமேட்டு 30ஆம் தேதி எனக்கு ஆப்ரேஷன், இந்த குடலை இறங்கிட்டு ரொம்ப நாளாக இருந்தது. இந்த கால் நடக்கிறிய நீ உடனே ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொன்னார். சரி 30ஆம் தேதி நாங்கள் காலையில் 8 மணிக்கு போனோம். 8 மணிக்கு போனால் 2 மணிக்கு ஆப்ரேஷனாரு. அப்புறமேட்டு என்ன சொன்னாங்க, சிஸ்டர் வந்து 2 மணிக்கு வேண்டாம் 5 மணிக்கு ஆப்ரேஷன் சொன்னாங்க. சரி கர்த்தர் ஜெபம் பண்ணோம். 5 மணிக்கு கூட்டு போனாங்க ஆப்ரேஷன் தியேட்டரில். 9 மணிக்கெலாம் ஆப்ரேஷன் பண்ணி ரேசர் ஆப்ரேஷன் பண்ணாங்க. பண்ணி உடனே எடுத்துன்னு வந்துட்டாங்க 9 மணிக்கு. அப்புறம் காலையில் 6 மணிக்கு வந்து எழுந்து நடக்க சொன்னாங்க. ஆண்டவருக்காக சோத்திரம். எழுந்து நடந்து கொஞ்சம் கூட வலி இல்லை எனக்கு. ரேசர் ஆப்ரேஷன் ஹோல்ஸ் போட்டு 4 இடத்துல எனக்கு ஹோல்ஸ் போட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. 6 மணிக்கு நடக்க செய்தோம். கொஞ்சம் வலி இல்லாமல் அற்புதமாக ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார். பண தேவைகள், அநேக பண தேவைகள் இருந்தது எனக்கு. ஆனால் ஆண்டவர் அந்த பண தேவைகள்லாம் எனக்கு சந்திச்சார். என் மனைவி கண்ணீரோடு ஜபிச்சாங்க, நீ நல்லா இருக்கிறன்ட்டு. அப்புறம் டாக்டர் அப்புறமேட்டு சரி ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சதுன்ட்டு காலையில் ஆனால் சாயந்தரம் 7 மணிக்கு டிஸ்சார்ஜ் நாங்கள். சரி பணம் எல்லாத்தையும் கட்டியாச்சு. ஆண்டவர் கோடான கோடி சூத்திரம். அப்புறம் 2 நாள் போயிட்டு தையல் பிரிக்கணும். நாங்கள் தையல் பிரிக்க வந்தோம். கொஞ்சம் கூட வழியில் தையல் பிரித்தாங்க. அப்புறம் நடக்க உதவி செய்தார் ஆண்டவர். 10 நாள் வந்து வீட்டில் இருந்தேன். வீட்டில் இருந்து திருப்பம் வர சொன்னாங்க, இன்னொரு தையல் பிரிக்கணுன்ட்டு போனோம். கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணிங்கன்னா போனோம். அந்த தையலும் பிரித்தாங்க. அப்புறம் கால் எந்த ஒரு வலி எனக்கு வயிற்று வலி எந்த ஒரு அந்த ஓல்ஸ் போட்ட வழி. கர்த்தருக்கு சோத்திரம். அடியானது பெரிய சாட்சி ஆசீர்வதித்தார் ஆண்டவர். 3 மாதமாக எனக்கு ஆமென். கர்த்தர் அந்த மகனுக்கு கொடுத்த தெய்வீக சுகத்துக்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். நம்ம மத்தியில் நங்கநல்லூர் பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான பாஸ்டர் ஜேம்ஸ் தினகரன் அவர்கள் இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையும் திருவிருந்தையும் கொடுப்பாங்க. ஆகவே நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஐயா அவர்களை நம்ம வரவேற்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். உங்களை அவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த காலவழி அன்பின் வாழ்த்தில் ஸ்தோத்திர கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சபையில் பாடவும் பிரசங்கம் கொஞ்சம் பயமாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் கேள்விப்பட்டதில் சொல்கிறேன். இங்கே 40க்கு மேலே பிரசங்க யார் இருக்கீங்களா? 40 நாள் பிரசங்கம் பண்ணீங்களா இல்லைங்களா? இதை எப்படி பார்க்குறீங்க? இங்கே நடக்கிற செய்தி எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, உங்கள் பாஸ்ட் வந்தார் என் வீட்டுக்கு. தம்பி டீ குடிங்க. இல்லை ஜெபம் நடந்துருக்கு, 40 நாள் நடக்குது, பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம போன ஓடி வந்துட்டார். அல்லேலூயா. 40 பிரசங்கியாக இருக்கீங்க, எல்லாரும் பிரசங்கியாக மாறுறீங்க, எல்லாரும் பாடகளாக இருக்கீங்க. நான் வாரம் உங்கள் யூடியூப்பில் பாட்டு நான் கேட்பேன். ரொம்ப அருமையாக இருக்குது பாட்டு. கோயர் பாடுறது அருமையாக இருக்குது. நல்ல இசைக்கலைஞர்கள், நல்ல பாடுகிற விசுவாச மக்கள், ஊழியர் எல்லாம் கொடுத்துருக்கிற ஆண்டவர். இதை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், ஏறக்குறைய 8 மாதம் போயிடுச்சு. 9ஆம் மாதம் தொடங்கிட்டோம். 9ஆம் மாதத்தில் வரும்போது நமக்கெல்லாம் இருக்குது ஒரு பயம் இருக்குது. என்ன அப்போது இந்த மாதத்தில், ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குன்னு இந்த தெரியல. நாளைக்கு அப்புறம் பிற்பாடு பின்னாடி இதெல்லாம் நான் நம்புறதில்லை.
யாராவது நாளைக்குன்னா அவ்வளோதான் இல்லை என்று பொருள். யாராவது பின்னாடினா நம்பிக்கை கிடையாது. ஆண்டவர் நமக்கு ஒரு தருணத்தை கொடுப்பார் என்றால் சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சொன்னால் நம்மெல்லாம் நல்லா உற்சாகமாக பாடுறோம், ஜெபிக்கிறோம். இன்னைக்கு கூட ஒரு 3 ஜெபம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதம் போல் போய் ஜெபிக்கணும். இன்றைக்கு வாசித்த வாக்குத்தத்த வசனம் நம்மெல்லாம் நல்லா தெரியும். ரூத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரூத்தின் புஸ்தகமானது பழைய ஏற்பாட்டில் 3 சரித்திர புஸ்தகம் இருக்குது. 3, ஆமாம், ரூத்து, எஸ்தர், யோபு. பார்த்தீங்களா, எல்லாம் பிரசங்க நல்லா படிச்சிருக்கீங்க. அப்போ பிரசங்கமே தேவைன்னு நினைக்கிறேன். இந்த ரூத்தின் சரித்திர புஸ்தகம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஏன் ரூத் பேரை வச்சுருக்கிறாங்க? லகோமி பேரில், எலிமெலேக் பேரில் வச்சுக்கணும்? இல்லை பிரியமானவளே, இந்த ரூத் என்பவள் அந்நிய தேசத்திரியாக இருந்தாலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாள். ஆகவே தான் ரூத்தின் புஸ்தகம் என்று ரூத்தின் சரித்திரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும். இந்த ரூத்தின் வந்து 7வது புத்தகம். பழைய ஏற்பாட்டில் இது 7வது புத்தகம். அடுத்த மாதம் சாமுவேல் வரப்போகுது. இப்போ 7வது புத்தகமாக இருக்கிறனால பாருங்கள், இதில் பக்கம் 334, 38 வரைக்கும் இருக்குது. 85 வசனம் இருக்கிறது. இதன் ஆசிரியர் சாமுவேலாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து கிபி 1600 1500 இடையில் எழுதப்பட்ட ஒரு வசனமாக இருக்கிறது. இதில் பாருங்கள், எலிமெலேக்கு, நகோமி, 2 பையன்க, மக்லோன், கிளியோன், ரூத்து, ஓர்பாள், போவாஸ். இவ்வளோதான் சரித்திரம். இதில் ரூத்தின் சரித்திரம் ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, பாருங்கள், ஒரு அந்நிய தேசத்து பெண்ணாக இருந்தாலும் ஒரு சரித்திரத்தை அவன் என்ன பண்ண புரட்டி போட்டாள். அதான் வசனத்தை என்ன படிக்கிறோம், படிங்க நீங்கள். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன்னு சொல்லப்படல. இப்படி வேண்டிய படியெல்லாம். ஆமாம், போவாஸ் சொல்கிறாரு, உனக்கு என்னென்ன வேண்டியோ அதெல்லாம் வேண்டியபடி நான் செய்வேன்னு சொல்கிறாரு. இந்த போவாஸ் இயேசுக்கிறதுக்கு ஒப்பனையாக கூட சொல்லுவாங்க. இந்த ரூத்தின் சந்தையில் தான் இயேசுக்கிறது என்ன பண்ணார், பிறந்தார். ஹல்லேலூயா. இல்லை பிரசங்காரம் இப்படி பார்க்குறீங்க, பதில் சொல்லணும். இந்த ரூத்தின் சந்தையில் தான் இயேசுக்கிறது பிறந்தார். அது சொல்லப்பட்டிருக்குது, மத்தியில் சொல்லப்பட்டிருக்குது, இங்கேயும் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் வீட்டில் படித்துக் கொள்ளுங்கள். இது ஏன் சொல்லுன்னா, இப்படி ஒரு வசனம் நமக்கு ஆறுதலாக இருக்குது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பயம் எப்பொழுதும் இருக்கிறது. பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நம்ம பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் படித்தோம்னு சொன்னால் ஒரு சில வசனங்களை சொல்லுகிறேன், பாருங்கள். ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 15 1ஆம் வசனம். தரிசனத்தில் உண்டாகி நீ பயப்படாத. ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதுன்னு சொல்கிறாரு. போதும் ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாதுன்னு சொல்கிறாரு. எப்போ சொல்கிறார், எதில் சொல்கிறாரு? தரிசனத்தில் சொல்கிறாரு. சில நேரங்களிலே சொப்பனம் மூலம் தரிசனம் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். இந்த காலையில் யாராரும் ஒரு பயத்தோடு வந்திருப்போம். நிறைய காரியங்கள் இருக்குது பயத்தில். பற்றாக்குறை இருக்கிறது, வியாதி இருக்கிறது, சண்டை சச்சரவு இருக்குது, என்னாமோ தெரியாது, வேலை என்னமோ தெரியாது, இந்த மாதம் எப்படி சமாளிப்போம் தெரியாது, பல காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் ஆரம் தரிசனம் சொல்கிறார். இன்னொரு வசந்த வாசி கேட்போம். அதே ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இப்போ ஈசாக்கு பார்த்து ஆண்டவர் சொல்ல பயப்படாதே. அப்போ பாருங்க, ஆண்டவர் சந்தையாக சொல்கிறாரு. தேவனை விசுவாசித்து பின்பற்றி வாழ்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சொல்கிற காரியம் எப்படிங்களா, நீ பயப்பட. நம்மளோட வாழ்க்கையில் பயம் எப்போவுமே இருக்குங்க. இருட்டை பார்த்து கூட பயப்படுற ஆள் உண்டு. இருட்டாக இருந்தால் பயம் இப்படி வாழ்க்கையில். அப்புறம் இன்னொரு பாருங்கள், 46:3, ஆதியா 46:3. ஆமாம், யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தகப்பனுடைய தேவன். பார்த்தீங்களா, தேவன் எவ்வாறு பாருங்க பயந்து போனவர்களே ஆண்டவர் தேற்றவளாக இருக்கிறார். நாம் மாத்திரமல்ல,
நம்முடைய சந்ததிகளும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காள். பயம், படிக்கிறதுல பயம், எக்ஸாம் வந்தால் பயம். சில எக்ஸாம் தானே வந்துதான் காய்ச்சல் வந்துடும், படிக்கிறதுல பயம், எக்ஸாம் எழுதுனா பயம். அப்போ ஆண்டவர் இந்த நாள் நம்ம அப்பா சொன்னார், பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் உனக்கு என்னென்ன வேணுமோ அதை செய்வேன் சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பார்த்தோம். அடுத்து மோசையை பார்த்தாலும் என்னாகும் 21, 36, 34, 35, 36 படிங்க. என்னாகும் 20 ம் 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 போதும் போதும். ஆண்ட சொல்ல பயப்படாதே, உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் இப்படிமாக தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாரு, தேற்றுகிறாரு. போவாஸ் அந்த நாளில் பாருங்கள், ரூத்தை பார்த்து அப்படி தான் தேற்றினார். ரூத் ஒரு அந்நிய தேசத்து பெண்ணாக இருந்தாலும் தன் மாமியோரோடு போனாங்க. அது ஏன் பின்னாடி சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி பாருங்கள் சொல்கிற ஒரு சில வசனம் வாசிக்கிறோம். ஏசாயா 41:10, அடுத்து 43:1, 44:8, 41:10. பற்றியா பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, திகையாதே, திகைப்பு வரும். போதும் போதுமா. 43 ம் 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 பார்த்தீங்களா, பயப்படாதே. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் பயப்பட சொல்ல. அடுத்து 43:1, 41:10 படிச்சிங்களா? படிச்சு 44:8. அப்போ பாருங்க என்னென்ன வருது சென்டென்ஸில் பார்த்தீங்களா, கலக்கம் வருது, பயம் வருது, திகைப்பு வருது. இதெல்லாம் யாரும் வெளிக்காட்ட முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த 9ஆம் மாதத்தில் முதல் நாளிலே சொல்லார், பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் மேலோட்டம் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறேன். உங்கள் பாஸ்ட் 4 வாரம் பிரசங்கம் பண்ணுவார். ஆகினால அவுட்லைனாக சில காரியம் ஆண்டவர் சொல்ல, பயப்படாதே. பயம் எல்லாருக்கும் வருங்க. பேசுகிற எனக்கு பயம் வரும், பேசுகிற எனக்கு பயம் வரும். பயம் என்பது எல்லா மனித வாழ்க்கையில் வரக்கூடிய ஒன்று. ஆனால் தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த பயத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, போக்குகிறார், நீக்குகிறார். ஹல்லேலூயா. இயேசுவான உலகத்தில் வந்தபோது சீசரை பார்த்து சொன்னார், வாசி கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 8:26 படிங்க. பார்த்தீங்களா, சீசரை பார்த்து சொல்கிறார் என்னன்னு, நம்ம பயந்தோம்னா ஆண்டவர் நமக்கு ஒரு பேர் கொடுக்குற. என்ன பேருங்க? அப்புறம் பயப்படுமா? பயம் வரும். ஆனால் இயேசு என்னோடு கூட சீசர் தன் 12 சீசரில் பார்த்து இயேசு சொன்னார், அற்ப விசுவாசிகளே ஏன் அப்போ பயம் வந்துருச்சுங்க. பயம் வராமல் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையை அவர் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறாரு, அற்ப விசுவாசி. இப்படிலாம் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லக்கூடாது. பயம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணோம், ஏசு என்னோடு கூட. நல்ல பாட்டெலாம் பாடுனீங்க, ரொம்ப சந்தோஷம். விசுவாசம் உள்ள பாட்டு இந்த மாதத்துடைய வாக்கு வாசம் தான் பாஸ்ட் பாடினார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ இயேசு பாரு சீசில் மறுபடியும் பார்த்து சொல்கிறார், படிங்க. மத்திய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26 வசனம். 26, 14. ம் 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 ஏமா என்ன எந்த ஊரில் இருக்கிறீங்க நீங்கள்? பரிசுத்தை மாற்றிங்க பழகுத படிங்க. இப்படி பரிசுத்தை மாற்ற என்ன பண்ண முடியும்? நான் அலறினார்கள். ஐயோயோ எப்பா எப்பான்னு அலறினாங்க. பார்த்தீங்களா, சீசர் பாரு, சீசர் அலறினார்கள். இயேசு திடன் கொள்ளுங்கள். பார்த்தியா, திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் தேற்றுகிறவருக்கா பாருங்க. சீசரில் ஏசுனாரை பார்த்து நினச்சிட்டாங்க, ஆவேசம் பேய் பேசாத நினச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு சம்பவத்தை வாசிக்க விரும்புகிறேன்.
மார்க் 10ஆம் அதிகாரம் 36 வசனத்தில் ஒரு ஜெப ஆலய தலைவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். படிங்க. ஏமா மார்க் 10:36. இல்லைம்மா 5:36 படிங்க. 5:36. பார்த்தீங்களா? பயம் வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாருங்க? எல்லாம் சொல்லுங்க, பிரசங்காலும் சொல்லுங்க. எப்படி நம்ம யார்கிட்ட வந்து யாரை சொன்னான்னு வச்சுங்க, ஐயோ நாங்களும் பாஸ்ட் அப்படி சொல்லுவோம். விசுவாசிகளுக்குள்ள அப்படி சொல்லக்கூடாது. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு சொல்கிறாங்க. வந்து ஐயா பொண்ணு செத்து போயிட்டு என்ன போதகரை வருத்தப்படுத்துகிற வா அப்படின்ற ஐயா சொல்கிறாரு, பயப்படாதே. அப்புறம் வாழ்க்கையில் பயம் வரமெல்லாம் எப்படி இருக்கணும்? விசுவாசம் உள்ளவளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரூத்து பாருங்க, உங்களுக்கு சரித்திரம் தெரியும், சொல்ல முடியாது. ரூத் என்ன பண்ணாங்க? மாமியாரோட போனாங்க. வாசி கேட்போம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பாருங்க, அந்த அம்மா சொல்ற நகோமி. அடுத்த படிங்க. அடுத்த 1:8. போதும் 12. அப்போ இந்த நகோமி என்ன பண்ணாங்க தெரியுங்களா? உங்களுக்கு சரித்திரம் சொல்ல குறிப்பாக சொல்ல வேண்டாம். என்ன பண்ணாரு? அந்த பெத்லகேம் அப்பத்தின் வீட்டிலிருந்து பஞ்சத்தில் போயிட்டாங்க. பஞ்சம் பிழைக்க தஞ்சம் போனாங்க மாவ தேசத்துக்கு. ஆதியாகம புஸ்தகத்தில் 3 முறை பஞ்சம் வந்தது. சொல்லுங்க பிரசங்க யாரு? ஆமாம், ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம், ஈசாப் காலத்தில், யாக்கோபு காலத்தில் பஞ்சம் வந்துச்சு. இந்த பஞ்சம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. கொரோனா காலத்தில் பஞ்சம் வந்துச்சா இல்லையா? என்னங்க யாரும் பஞ்சத்தில் அடிப்படல பழகுது? கொரோனா வந்து இங்கே தான் இருக்கு, நான் அன்றைக்கி தான் வண்டி ஏற போகிறேன். கொரோனா காலத்தில் பஞ்சம் வந்தது. என்ன பஞ்சம் வந்தது? மளிகை கடையில் ஜாமான் இருக்கு, கடையை பூட்டு. 2 வீலர் இருக்குது, 2 வீலரு ஓட்டாத. கார் இருக்குது, காரில் ஓட்டாத. பஸ் இருக்குது, பஸ் ஓடாது. ட்ரெயின் பிளைன் ஓடாது. மளிகை ஜாமான் கடையை பூட்டிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு கொள்ளைனை வந்து என்ன பண்ணுச்சு? நம்ம பஞ்சத்தில் வச்சது. யாராவது பட்னியாக இருந்தீங்களா? சொல்லுங்க. இல்லை நிறைய பேர் சொல்லலையா? இதுதான் பழகுது. யாராவது சாப்பிடாம இருந்தீங்களா 2 மாதமா 1.5 மாதமா? அவங்க தான் நல்லா சாப்பிட்டாங்களாம். பார்த்தீங்களா? அப்போ பஞ்சம் வந்த போல தேவனுடைய பிள்ளைகளை தேவன் போஷிக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கி தான் இங்கேருந்து பஸ் ஏறணும். ஐயா கொண்டு போய் டோலில் இறக்கி விட்டார். இங்கே தான் தங்கியிருக்கேன். அங்கே போனால் முதல்ல என் பையனை பொண்ணு போயிடுச்சு. அப்புறம் பையன் போயிட்டான். நான் போகிறேன், பஸ்ஸு இல்லை. பஸ்ஸு கோயம்பேட்டில் போய் ஸ்டாண்டிங்கில் போனேன், தஞ்சாவூருக்கு. அங்கே போனால் கடையெல்லாம் பூட்டி கிடக்குது, எல்லா கடையும். தஞ்சாவூரில் இறங்கி 12 மணி ராத்திரியில் வீட்டுக்கு போகிறேன். பக்கம் தான் அப்படி போயிட்டேன். அங்கே போனால் எல்லாம் பூட்டி கிடக்குது. ஆட்டோக்கு வர சொல்கிறேன், ஐயா சீக்கிரம் ஏறுங்க, போலீஸ் கடை என்னை ஓட்ட விட மாட்டாங்க. சரி வீட்டில் கொண்டு விட்டேன். காலையில் கடையெல்லாம் பூட்டி கிடக்குது. காலங்கத்தால் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, ஒரு 9-10 மணிக்கு. அங்குள்ள ஒரு தம்பி ஃபோன் பண்ணார். பாஸ்டர் எங்கே இருக்கிறீங்க? சென்னையிலேருந்து வந்துட்டிங்களா? வந்துட்டேன்பா, வீட்டில் இருக்கிறேன், இருங்க வரேன் அப்படின்னாங்க. எத்தனை பேர் வரீங்கன்னா? கொஞ்சம் பேர் வரேன் பாஸ்டர். 12 பேர். சரி 12 பேர் வீட்டுக்கு வராங்களே, டீயெல்லாம் போட்டு வைப்பேன், இருக்கிற பால் டீயெல்லாம் போட்டு வச்சா 2 பேர் மட்டும் உள்ளே வந்தாங்க. நம்ம நவீன் போல் இருக்கிற வாலி பிள்ளைங்களாம், எல்லா திருச்சபை வாலி பிள்ளைங்களும் ஒன்று சேர்ந்து
இருக்கிற ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் அரிசி, மளிகை ஜாமான், ஸ்வீட்டு, துணி சோப்பு, குளிக்க சோப்பு பாருங்கள். அப்புறம் என்னது மளிகை ஜாமான் எல்லாமே, எண்ணெய், காய்கறி எல்லாமே, பச்சை மிளகா கொண்டு. அல்லேலூயா. வாலிப்பிள்ளைங்க நேரத்தில் முதல்ல எனக்கு உதவி செஞ்சாங்க பாருங்கள். ஆண்டவர் நம்ம தவிச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பாருங்கள், அந்த நாளில் முதல் உதவி கிடைத்தது அந்த பிள்ளைகள். அவங்க கேட்டாங்க எந்தெந்த பாஸ்டர் கஷ்டப்படுறாங்க. ஒரு சில பாஸ்டர் சொன்னேன், எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்தாங்க. வீட்டுக்குள்ளே எல்லாம் வரல, 2 பேர் வந்து கொடுத்தாங்க. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே பயங்கள் வரும் பொழுது, இப்படி பஞ்சம் ஏற்படும் பொழுது ஆண்டவர் நம்ம சொல்கிறாரு, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் எனக்கு செஞ்சாருங்க. அப்படி இங்கிருந்து தான் வண்டி ஏறி போகிறேன். அடுத்த நாள் கடையே இல்லை, என் மனைவி மட்டும் இங்கே இருக்கிறாங்க. என் மகன் படிச்சுட்டு இருந்தேன், என் பொண்ணு வேலை செய்ய, 2 பேரும் போயிட்டாங்க. நான் கடைசி எங்கே நின்று போகிறேன், பஸ்ஸில் வேறு வழி இல்லை, நைட்டு போல் நின்று போகிறேன். ஆனால் ஆண்டவர் அப்படி எங்களை பஞ்சத்தில் அவங்க மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. லிஸ்ட்டு வச்சுருக்கேன் நான். யாரோ பொருள் உதவி செஞ்சாங்க, பண உதவி செஞ்சாங்க. நான் குடியிருக்கிற இடத்துல ஒரு 13 வீடு அதில் சேர்த்து குடியிருந்தேன். எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தோம் பாருங்கள். எல்லாம் கேட்டாங்க, என்ன பாஸ்ட்டுக்கு மட்டும் வந்துகிட்டே இருக்குது. கர்த்தர் செய்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் ஆண்டோட சமூகத்தில் யார் யார் பயந்து கொண்டிருக்கிறோமோ, நாளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உள்ளான மனசில் ஒரு பயம் இருக்கும். ஆண்டவர் போவாஸ் ரூத்தை எப்படி தேற்றினாரோ அதை நம்ம தேற்றுகிறார். பாருங்கள், இந்த நகோமி சொல்கிறா, அம்மா நான் 2 பேரும் செத்து போயிட்டானுங்க, வீட்டுக்காரர் செத்துட்டார், பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, 2 பேரும் பார்த்து சொல்ல, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, நான் குழந்தை பார்த்து கல்யாணம் பண்ண முடியாது. அவள் கர்த்தர் 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 என்று சொல்லுகிறார். அதான் வாசிங்க நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில். அப்போது அந்த 12 வசனம் வரைக்கும் படிச்சிக்கல. கர்த்தர் கர்த்தர்னு சொல்லும் பொழுது ஓர்பாடு பண்ணாங்க, முத்தமிட்டு போயிட்டாங்க. மாமியார் மருமகனை முத்தம் கொடுக்குறீங்களா? அப்படிலாம் இருக்கான்னு நினைக்கிறேன். அது என்னங்க ஐயா, எங்கள் மருமகளை பற்றி வந்து சேர்ந்து பாரு அப்படி சொல்லுவாங்க சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கிடைச்ச மாமியார் இப்படிம்பாங்க. சரி, அது அந்த கதை அப்புறம் பேசிக்கலாம். அப்போது இந்த கர்த்தர் என்ற வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே இந்த ரூத் அதை என்ன பண்ணா, கவனமாக கேட்டாள். ரூத்து கவனமாக கேட்டேங்க. இந்த ரூத்து இருக்கிறாங்களே இங்கே வரலையா? கை தூக்குங்க. நீ இடம் மாதிரி உட்காந்துறீங்க, வந்த நாளில் பார்த்துக்கிறீங்க தான் இருப்பேங்க சினிமாங்க. சரிங்க. அதுக்கு இல்லை, அவர் நல்ல பேர் வச்சுருக்காங்க. ஏன் சொல்லுன்னா பாருங்கள், இந்த கர்த்தர் உங்களோடு இருப்பாரா? இந்த அம்மா பாருங்கள், அந்நிய தேசத்தில் இருக்கிறாங்க, பஞ்சத்திலே அப்பத்தின் வீட்டை விட்டு ஆகாரத்தின் வீட்டை விட்டு எங்கே வந்துட்டாங்க? மோவாப் தேசத்துக்கு வந்தாங்க. கணவர் இறந்தார், 2 மகன்கள் இறந்து போனார்கள், 2 மருமகளோடு என்ன செய்கிறது? இந்த அம்மா வீட்டுக்கு போனார். ஆனால் இவள் சொன்ன வார்த்தையை இந்த ஓர்பாள் கவனிக்கவே இல்லை. ரூத்து கவனமாக கேட்டாள். ஆகத்தான் வந்து பாருங்கள், அந்த ரூத் என்ன பண்ண, கர்த்தரை விசுவாசித்தாள். அல்லேலூயா. ஓர்பாள் விசுவாசிக்கவில்லைங்க. அதான் என்ன பண்ணிட்டா, மாமியாரை பார்த்து முத்தம் கொடுத்துட்டு பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா ஏன் இந்த வசனத்தை படிக்க சொன்ன 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லுகிறார். இந்த புத்தகத்தில் 16 முறை வருகிறது கர்த்தர் கர்த்தருடைய வார்த்தை. 1-2 முறை உட்காந்து படித்தேன் நான். 16 முறை வருது. இஸ்ரவேல் தேவன் என்ற வார்த்தை ஒரு முறை வருகிறது, தேவன் வார்த்தை ஒரு முறை வருகிறது. பாருங்கள், இவ்வளோ வசனங்கள் இருக்கிறது. இந்த ரூத் பாருங்கள், கர்த்தர் என்ற வார்த்தையை கவனித்தாள். அப்போ பாருங்கள், விசாரிச்சிருப்பா, என்ன கர்த்தர்னு பேசுகிறாங்க, அது ஆகாரத்தின் வீடு பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். 12ஆம் வசனம் படிங்கம்மா. 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. ம் 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 ஆமா, இது படிங்க. தமிழ் மீடியம் தானே, படிங்க. ம் 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 எப்படிங்க? கர்த்தருடைய கை அவங்களுக்கு விரோதமாக, இவங்க விரோதமாக வந்துட்டு யார் மேலே பழிய போடுறாங்க? ஏங்க எல்லாருக்காங்க, ஏங்க ஓடி வந்தாங்க இவங்க?
ஆனால் நம்ம பழி யார் மேலே போடுறோம்? ஆமாம், இவ்வளோ நாள் ஜெபிக்கிறேங்க, இவ்வளோ நாள் சபைக்கு போகிறேங்க, இவ்வளோ உதவி செய்கிறேங்க, தசம்பாங்க கொடுக்குறேங்க, முருங்காய் கொண்டு வந்து வச்சுருக்கேன், முருங்காய் இருக்குது, மீதி காயை காணும். மீதி காயில் எங்கே காணுமா? முருங்காய் வந்துருக்கு, ரொம்ப சந்தோஷம், வச்சவங்களை கத்தர ஆசீர்வதிப்பார். மீதி காயெல்லாம் காணும். என்ன மீதி காய்? அது உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்த கொண்டாந்து வச்சுருங்க. அப்போ பாருங்க, இப்படி கர்த்தர் மேலே பழிய போடுது அந்தம்மா. படிங்க படிங்க. ம் 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 யாராவது மாமியார் முத்தமிட்டு போனீங்களா? இல்லை, ரைட்டா, அது படிங்க. ஆ ஆ ஆ ம் 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 நான் உண்மை பின்பற்றாமல் யாராவது சொல்லுவோமா? ஆமாம், இந்த வீட்டை வாழ்க்கப்பட்டு வீட்டுக்காரன் செத்து போனால் நான் ஏன் இருக்கணும் அப்படி சொல்லுவோம். இன்றைக்கி நாட்டு நடப்பு அப்படி தாங்க. எங்கள் தூரத்து உறவின் மேல் நிறைய சம்பவம் நடக்கும். ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள். கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி தனியாக வீட்டுக்காரனை கொண்டு போயிடுச்சு. வீட்டுக்கே டச்சப் கிடையாது. பெங்களூரில் தூரத்து சொந்தம். கல்யாணம் பண்ணி வீட்டுக்காரனை கொண்டு போயிடுச்சு. வீட்டில் வைக்கல. வீட்டுக்காரன் செத்த அந்த பிள்ளைய கூட கொண்டாந்து காட்டுறதில்ல மாமியார் வீட்டில். அவங்க சொன்னது கேட்டேன். பிள்ளைய கூட கொண்டாந்து மாமியார் வீட்டில் காட்டுறதில்ல. ஆனால் கணவர் செத்து போயிட்டார். தூக்கி வந்து கணவர் மாமியார் வீட்டில் போட்டாச்சு. அடக்கம் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கே வராத ஆள் இப்போ எங்கே இருக்குது? மாமனார் வீட்டில் இருக்குதான். உண்மைதானங்க. என்னன்னு கேட்டால் சொத்து இருக்குது. எப்படிங்க? சொத்து இருக்குது. இப்போ இந்த நகோமி வாழ்க்கையில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த அம்மா சொல்கிற பாருங்க, ரூத் சொல்கிற படிங்க படிங்க. ஆ உண்மை என்ன இருக்குது பின்பற்றினால? இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி தான் வீட்டுக்காரன் செத்து போயிட்டாங்க. அப்படிங்க பின்பற்றுறது. ஆ படிங்க. ஆ பேச வேண்டாம். ஆ ம் 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 ஆ ம் 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 போதும் போதும். ஏன் சொல்கிற பார்த்தீங்களா? கர்த்தர் என்ற வார்த்தையை சொல்லுகிற அளவில் அதுதான் படிக்க சொன்னேன். கர்த்தரை பற்றி தெரியாத ஆள் நகோமி சொன்ன மாத்திலே கர்த்தரை விசுவாசித்தாள். இந்த ரூத்தின் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வந்ததுக்கு ஒரு காரணம் என்ன? உம்முடைய ஜனம் உன்னுடைய தேவன். இந்த காலத்தை யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் பாருங்கள், இந்த ரூத் அதை விசுவாசித்தாள். அதான் ரூத்தின் பெயரில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த விசுவாசம் தான் ரூத் என்ன பண்ணுச்சு? பெத்லெஹேமுக்கு கொண்டு போனது. அங்கே போய் சொல்கிறா, போய் வார்கோதுமை அறுப்பு காலம் போய் கதிர் பொருட்னு போகிற அந்த அம்மா எப்படி போயிருக்கோம்? அந்நிய தேசத்தில் போய் கல்யாணம் பொண்ணுங்க ஒரு 2 மாதம் 3 மாதம் வேலை செய்யறதில்லை. வீட்டுக்குள்ளேயே இருக்கும். மறுமலை பத்தமாக வச்சுருப்பாங்க. இவங்க பண்ண தப்பு வச்சுருப்பாங்க. 2ஆம் மாதம் இவன் வேலைக்கு போக மாட்டேறான்பாங்க. நடந்த சொல்கிறேங்கண்ணா. ஆனால் இந்த ரூத் எப்படி போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். அடுத்த வயலில் கதிர் பொறுக்க போகிறா. இந்த அம்மா சொல்லி அனுப்புகிறா, வார்கோதுமை அறுவடை காலம். எப்படி போயிருக்கோம்? வயலில் வெளியே வந்திருக்கோம், மெல்ல மெல்ல வந்திருக்கோம். அடுத்த வயலில் கதிர் பொறுக்கணும். யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? சும்மா கொஞ்சம் போய் பாருங்கள் வயலில். அந்த ஒரு இல்லை மனசில் சொல்கிறேன் அவங்க. ஆனாலும் பாருங்கள், கர்த்தரை விசுவாசித்தனால மாமியாரிடம் சென்றதுனால சொன்ன வார்த்தை என்ன? உம்முடைய ஜனம். அந்த நேசிக்கிற ஜனத்தை பற்றியே தெரியாதுங்க. ஜனத்தையே பார்த்தது கிடையாது, தேவனே அறிஞ்சது கிடையாது. ஆனால் அந்த அம்மா சொன்னால் உம்முடைய ஜனம் உன்னுடைய தேவன். ஆனால் அதுதான் ரூத்துக்கு கிடைத்த ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு 2 வசனத்தை வாசி சீக்கிரம் முடிக்க விரும்புகிறேன். வாசி கேட்போம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சமயம் முடிப்பது நான் முடிக்க விரும்புகிறேன். 1:12. அவள் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள்
ஆ ஆ பார்த்தீங்களா, நல்லா படிக்கணும், ரொம்ப சந்தோஷம். அப்போ நீங்கள்லாம் அப்படி விசுவாசி, நிறைய பேர் படிக்கல. இது காரணம், ஆண்டவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் என்ன கொடுத்துறாரு? என்ன இது வசனத்தை தப்பா சொல்லிக்கிட்டு, மீதி யார் சொல்றது? பாஸ் சொல்லுவாரா? வசனத்தை விட்டீங்களா? படிங்களா, ரூல் சிஸ்டர் படிங்க. அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் நானும் பாருங்க, இந்த ஊரில் எங்கே பிறந்தமா எங்கே வளர்ந்தமா தெரியாது. ஆண்டவரை பின்பற்றி வந்த மாத்திரத்திலே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே அவருடைய பிள்ளைகளாக நமக்கு அதிகாரம் தான் கொடுத்திருக்கிறாரு. அந்த அதிகாரம் நமக்கு என்னது? அந்த புத்திர சுகாத்தின் அதிகாரம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டோம், அதான் அவருடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தாரு. இந்த ரூத் அதுதான் செய்தாள். ஆகதான் போவாஸ் சொல்றாரு, படிங்கம்மா 11. பாரு, குணசாலி அதெல்லாம் வேணாம், ஐயா பரிசை பண்ணுவார், நேரம் ஆயிடுச்சு. பாருங்க, வேண்டியதெல்லாம் செய்வேன். ஏன்? இவர்கள் ஆண்டவரை பின்பற்றி மாத்திரத்திலே, ஆண்டவரை நம்பி ஊர்லேருந்து புறப்படல, பெத்லகேம் போகவே இல்லை, புறப்படுறாங்க மோவாப் தேசத்தில். அப்போ பாருங்க, தேவனை விசுவாசித்தாள். ஆகையினால தான் ரூத்தின் வாழ்க்கையிலே அபரிதமான ஆசீர்வாதம் வந்தது. அவள் பாருங்க என்ன பண்ணாரு, அவரையே பாரு, நல்ல வயலுக்கு சொந்தக்காரன், அவங்களுக்கு சொந்தக்காரனை போவாசே திருமணம் செய்து கொண்டாள். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை வாசி முடிச்சிடும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி யார் இடத்துல அன்பு கூறுறோமா? கொஞ்சம் இருங்க, என்ன இப்படி படிச்சுட்டு போனார். அழைக்கப்பட்டோம், தேவனிடத்தில் அன்பு கூறுறோமா? யோசிச்சு பாருங்க. என்னங்க வீட்டுக்காரத்தில் அன்பு கூறுறதில்ல, அப்படி திட்டிகிட்டு இருக்கோம். எனக்கு எங்கள் நிறைய சொந்தக்கார பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. யார் வீட்டுக்காரனை வந்து ஏங்க வா, எங்கள் வீட்டுக்கார்ட்ட வாங்க போங்க, மற்றவெல்லாம் பேரை சொல்லி தான் கூப்பிட்டுருக்குறாங்க. இப்போ உள்ள தலைமுறை இங்கே எப்படியா எனக்கு தெரியாது. எங்கள் சொந்தக்கார பெரும்பாதி வாழை பிள்ளைங்களாம் வீட்டுக்காரன் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. ஏன்னு கேட்டால் அது மாடல் ஆகி போயிடுச்சு. ஆனால் இங்கே பார்க்க பாருங்க, அவரில் அன்பு கூர்ந்து. அப்போ ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இன்னும் அன்பு கூறுறது, இத்தனை வருஷம் விசுவாசி யாருங்கிற சபையில் புறமா சொல்லுது, இந்த ஐயா எனக்கு எதுவும் செய்யறது இல்லை. யார் இந்த ஐயாவை? வெளிநாடு போயிருக்க ஐயாவை பற்றி சொல்கிறேன். இதெல்லாம் ஏன்ட்டு போய் சொல்லுவாங்களா? அந்த ஐயாட்ட நான் சொல்லலை, இங்கே சொல்கிறேன். அந்த அம்மா சொல்ல, அந்த ஐயா எனக்கு ஒன்றும் செய்யறதில்ல. ஏம்மா நீ அந்த சபை விசுவாசி தானே, அந்த சபை பொண்ணு தானே? ஆமாம் ஆமாம், எல்லாருக்கும் செய்கிறா, எனக்கு செய்யறதில்ல. யார் மேலே குறை? இப்போ பாஸ்ட் மேலே குறை. நிறைய சபையில் சொல்லுவாங்க, அவங்களுக்கு மட்டும் செய்கிறாரு, அவங்க வீட்டுக்கு மட்டும் போகிறாரு. இதெல்லாம் இருக்குது சபையில். அது ஏன் சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் அன்பு, அவரில் அன்பு கூர்ந்து எங்கே விட்டதுலேருந்து சகலமும் அப்படிதான் சொல்லணும். எப்படி சொல்லணும்? எல்லாம் சொல்லுங்க. ஆமாம், அன்பு கூர்ந்து எப்படிங்க சகலமும் அறிந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் யார் வந்து பயப்பட வேணாம். ஆண்டவர் இந்த மாதத்தில் எனக்கு நன்மை செய்வார், வேண்டியபடியெல்லாம் செய்வார். நான் சின்ன பையனும் போது வசனம் சொன்ன மாத்திரம் நான் சர்ச்சை முடிச்சு வீட்டுக்கு போடலான்னு பார்ப்பேன். நான் அது கூட எப்படி சொல்கிறேன் பாருங்க. அவர் செய்த எப்படிமா சகல உபகாரணம் என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் உபகாரணம் என்ன பேர்? வாலி பிள்ளைன்னு சொல்லுங்கள். உபகாரணம் என்ன? யார் ஸ்காலர்ஷிப் வாங்கலையா? கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் யார் வாங்குறீங்க?
இன்னும் பிரசங்கம் பண்ண இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு, யாருமே வாங்கலையா? கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்களே இல்லையா? இப்போ இந்த வருஷம் காலேஜ் சேர்ந்தாலாம் யார்? இந்த வருஷம் காலேஜ் சேர்ந்து யாரும் சேரலையா? 1000 ரூபா கொடுக்குறாருங்க கவர்மெண்ட்டு. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு காலேஜ் எடுத்துன்னு ஒரு இப்போ அந்த 1000 ரூபா நம்ம திருப்பி கொடுக்கணுமா? கவர்மெண்ட்டு காலத்துக்கு திருப்பி கொடுக்குறோமா? இல்லை. அதுதான் உபகாரம் என்று பெயர். உபகாரம் என்ற பெயரில் கொடுத்த பொருளை கைமாறு கருதாமல் கொடுக்கறத திருப்பி வாங்காத உபகாரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்போ ஆண்டவரை நம்ம பின்பற்றும் பொழுது, அவர் அன்பு கூர்ந்து அவரை விசுவாசித்து வாழும் பொழுது, ஆண்டவர் நமக்கு வேண்டியபடியெல்லாம் இந்த மாதத்தில் செய்ய போகிறாரு. அடுத்த மாதம் எத்தனை பேர் சாட்சி சொல்லுங்க? நான் முடிஞ்சால் நான் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா வருவேன். அடுத்த மாதம் கண்டிப்பாக கேட்பேன். வாய்ப்பு இருந்தால் வருவேன், ஐயா வரலாம் வருவேன். இல்லை இடையில ஒரு நாள் வரேன், இங்கே 9 பரவாயில்ல 9 முடிச்சுட்டு வரேன் நான். ஏன் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது. ஆண்டவர் இதை செய்யலை, அதை செய்யலை, இதை செய்யலை, அவங்களுக்கு செஞ்சார், இவங்களுக்கு செய்யலை. யார்? கர்த்தர் மேலே குறை சொல்கிறோம். இல்லை பெரிய மாணவரே, அவருடைய பிள்ளைகளாகபடி அதிகாரம் கொடுத்துட்டார். நீங்கள் என்றைக்கு விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வாடுகிறீர்களோ, உங்களுக்கு அவர் பிள்ளைகளாகபடி அதிகாரம் கொடுத்து விட்டார். அப்போது அப்பாவின் பங்கு நமக்கு என்ன? அப்பா வீட்டில் இருக்கிறது எல்லாம் நமக்கு சொந்தம். அப்படி சொந்த கூட என்ன பண்ண? அவரில் அன்பு கூற வேண்டும். அதான் விஷயம். அல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூறல எப்படி? யோசிச்சு பாருங்க. அன்பு கூறல ஆண்டவர் அப்பா சொத்து கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அப்போது தேவனிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு சகலமும் நன்மை அறிந்திருக்கிறீங்க. ஆகையினால நீங்கள் விசுவாசித்து ஜெபியுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், இந்த போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்னாள், பாருங்க மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து என்ன பார்த்து உங்களை பார்த்து சொல்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையில் சில பயம் இருக்கிறது. எனக்கு சில பயம் வரும். நடந்து போயிட்டு இருந்தேன், பிளாட்ஃபார்மில் சரி கீழே வந்துட்டேங்க. மீனம்பாக்கம் பிளாட்ஃபார்ம் நடந்து போயிட்டுருக்கேன். மனை முன்னாடி போயிட்டுருக்கேன், நான் பையன் முன்னாடி போயிட்டுருக்கேன், நடந்து வந்துட்டுருக்கேன். மீனம்பாக்கம் பிளாட்ஃபார்மில் மீனம்பாக்கம் இந்த பஸ்ஸு ஓரம் நடக்கிற பிளாட்ஃபார்ம் சரிக்கு கீழே வந்துட்டேன். இந்த கை தூக்க முடியலைங்க, இந்த கையை தூக்க முடியல. கத்துறேன். எல்லோரும் என்ன பண்ண, கூட்டமே கூடிச்சு ரோட்டில். உடனே ஒரு ஆட்டோக்காரன் ஏற்றுட்டான், நீ ஏற்றுன்றான். அப்போ எனக்கு எப்படி பயம் வந்துருக்கு யோசிச்சு பாருங்கள். கையை தூக்க முடியல. தஞ்சாவூர் இருக்கும்போது சபை நடத்திட்டு இருந்தேன். ஒரு ஃபேமிலி வரல. முடிஞ்ச உடனே சைக்கிளில் போயிட்டு இருந்தேன். சைக்கிள் வச்சுருந்தேன், இங்கே தான் சைக்கிள் கொண்டாடல. சைக்கிளாக ஓட்டுவேன், சைக்கிள் ஓட்டாந்து உடம்பு எடுக்குது. சைக்கிள் ஓட்டுவேன். சைக்கிளில் போய் அந்த சிஸ்டரை பார்த்துட்டு எப்பயுமே இந்த பாணியில் இருப்பேன். அது அவங்க பார்த்தா உடம்பு சரியில்லை, வரல அப்படி இப்படின்னு பேச. சரி ஜோபம் மட்டும் நம்ம தனியாக வந்துட்டுருக்கிறேன். வரும்பொழுது திருச்சியிலேருந்து வேளாங்கண்ணி போன பஸ்ஸு என்னை தட்டிட்டான். நான் இந்த பக்கம் விழுந்துட்டேன். கண்ட்ரேட்டு எட்டி பார்த்துட்டு போயிட்டான். உழுது கத்துறேன். ஒன்றும் யாரும் தூக்க வரல. பின்னாடியே ரோலர் ஒன்று சைக்கிள் மேலே ஏறிட்டு இருக்குது. ஏன் போட்டது ஷூவெல்லாம் மாட்டிக்கிச்சு உள்ளார. எதிர்க்க ஒரு பாஸ்ட் வீடு, அவர் ஓடி வந்து தூக்குனார். தூக்கி இந்த கை அசைக்க முடியலைங்க, எப்படி வச்சுருக்கிறேன். மெடிக்கலில் கொண்டு சேர்த்துட்டாங்க. அவங்க பார்த்து நீ வீட்டுக்கு போன்ட்டாங்க. மெடிக்கலில் ஒன்றும் செய்யலை. அப்புறம் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போனால் நீ 4000 முதல்ல கட்டுங்க அப்படின்னாங்க. எங்கே 4000 கட்டுறது? அப்போது அந்த ஊர் தலைவர், என் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தாங்க. அந்த ஊர் தலைவர், பஞ்சாயத்து தலைவர், கேபிள் டீ போடுறவங்க இல்லைங்க, எல்லாம் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள். நான் வந்து ஜபம் நடத்துறது எல்லாம் தெரியும். எனக்கு பேர் அந்த ஊரில் தஞ்சாவூரில் ஏசு அண்ணன் பேர். எனக்கு ஒய்ஃபுக்கு ஏசு அக்கா என்னன்னு பாரு. ஏன்னா முதல்ல சிறுவர் ஊழித்தான் நடத்துவேன். அதுக்கப்புறம் தான் ஏசு அண்ணன் அப்படி ஆகிட்டாரும், ஊரே தெரிஞ்சு போச்சு, எல்லாம் வந்துட்டாங்க. அப்போ கேட்டாங்க, இப்படி பிரச்சனைன்னா உடனே நீங்கள் இங்கே போவேணாம், போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம், ஏன்னா கவர்மெண்ட் கேஸு, நீங்கள் சாட்சி சொல்ல போனால் வேணான்ட்டாங்க. பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரி கையை காட்டினாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் போனேன். ஒன்றும் பனியெல்லாம் ஒன்றும் போடலைங்க, வெறும் சாலை போத்திட்டு போனேன். போன உடனே அங்கே ஒரு இந்து மனுஷன் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு உட்கார வச்சு அப்படி தூக்கி விட்டார் கையை. இந்த கையை அப்படி தூக்கி சொல்லிட்டாருங்க. அவர் சொல்லிட்டாரு, ஒரு 6 மாதத்துக்கு கை தூக்கக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது, பஸ்ஸு கம்பியை பிடிக்கூடாதுன்னு. இப்போ இந்த கையில் வெட்டுற எல்லா வேலையும் செய்யணும். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், அவருக்கு ஒரு நியூ டெஸ்டமென்ட் கொண்டு போனோம். இந்த வழியோட நியூ டெஸ்டமென்ட் தூக்கிட்டு போகிறேன். அவர் கொடுத்தா அவர் ஒரு ராமர் பக்தர் வாங்கிட்டு சரி ஒரு சரியாடு போகணும். ஏன் சொன்னா, அப்படிப்பட்ட பயங்கள் வரும். பயம் வராமல் இருக்காது. வியாதி வந்தால் பயம், குழந்தை ஜுரம் அடித்தா பயம், வீட்டுக்காரர் வேலைக்கு போனால் பயம், சம்பளம் வரலாம் பயம். எப்படிங்க?
பயம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ரூபத்தில் வரும்னு சொல்ல முடியாது. ஆகையினாலே நம்ம ஆண்டவரை அவருடைய பிள்ளைகளாகபடி ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்ம அவர் அன்பு கூர்ந்து விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம். ரூத்தை போல நம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். எல்லாம் ஆண்டவரை பற்றி தெரியும், ரூத்துக்கு தெரியாது. ஆனாலும் அவள் மாமியார் சொன்ன வார்த்தை, கர்த்தர் கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தாள். அவர் பாருங்க, மாமியாரை பின்பற்றி. இந்த காலத்தில் எந்த மருமகளும் போக மாட்டாங்க. அதில் ஒரு மகன் ஓடியாச்சு, ஒரு மருமக. ஆகவே ரூத்தை போல விசுவாசத்தோடு வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு வேண்டியவெல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.